Hello guys, welcome to our channel Rider Machine. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே ஸ்டிக்கர்ஸ். ஸோ எஸ்கே ஸ்டிக்கர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் நம்ம எஸ்கே ஸ்டிக்கர்ஸ் தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியோக்கு வந்து சில மாடிஃபிகேஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது பற்றி தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஃப்ரேம் நம்பர் பிளேட் ஃப்ரேம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, சில பேர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த நம்பர் பிளேட் ஃப்ரேம் இது வந்து யூஸ் பண்ணதுனால நம்ம வண்டிக்கு வந்து எந்த விதத்தில் வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஸோ நம்பர் பிளேட் வந்து எப்படி வந்து நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க காய்ச்சி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து நம்பர் பிளேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டீலில் வாங்கி போடுவீங்க. ஸோ அது வாங்கி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா சில டைம் வந்து அது வந்து லைட்டாக பெண்ட் ஆகிடுது, இல்லைனா வந்து நடுவில் வந்து பெயிண்டில் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதேமாரி இருக்கிறதுக்கோசம் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் நம்பர் பிளேட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக்னால நல்லாயிருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 35 ருபீஸ் எதுவும் வரும். டோட்டலாக வந்து 70 ருபீஸ் தான் அந்த நம்பர் பிளேட்டு. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா லாங் லாஸ்டிங் வந்து நல்லாவே லுக்காக இருக்கும். ஸோ ரஸ்ட் ஆகாது. ஸோ பெயிண்ட்லாம் வந்து உறிஞ்சி வராது. ஸோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த நம்பர் பிளேட்டு. ஸோ இந்த நம்பர் பிளேட் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரேம் வாங்கியிருக்கோம். ஸோ நம்பர் பிளேட் ஃப்ரேம். ஸோ இந்த நம்பர் பிளேட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டில் வந்து மேலே வந்து பஞ்சுடு நம்பர் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாரி மூடுற மாரி வரும். ஸோ அது ஒரு டைப் இருக்குது. அதுதான் வந்து நம்ம தண்டர்பர்ட் எக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக நீங்கள் நம்பர் பிளேட் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த நம்பர் பிளேட் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் போட்டு டைட் பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். ஸோ இது நம்பர் பிளேட்டு நார்மலாகவே போடலாம். ஸோ இந்த ஃப்ரேம் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கோட லுக்கு வந்து இன்னும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய வண்டியில் வந்து நான் நார்மல் நம்பர் பிளேட் தான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்குது இப்போதைக்கு பாருங்கள். காய்ஸ் வந்து இப்போ வர இந்த ஐஎன்டி நம்பர் பிளேட் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப மெலிசாக இருக்கும். இது உங்கள் பைக்கில் வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா சைடில் யாரும் இடிச்சு இது கொஞ்சம் பெண்ட் ஆகிடும், இது கொஞ்சம் பெண்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா நீங்கள் திருப்பி போயிட்டு ஆர்டிஓலேருந்து தான் இது வந்து பஞ்ச் பண்ணி வருது. ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ இதை வந்து பைக்கு கூட ஒரு வாட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்தமாரி ஃப்ரேம் நம்பர் பிளேட் ஃப்ரேம் வருது. ஸோ இது ஒரு டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இப்படி போட்டு இந்த நம்பர் பிளேட்டில் ஹோல்ஸ் போட்டு இதில் போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப் ஃப்ரேம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப். இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு ஓப்பன் மாரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக லாக் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதுமாரி வந்து இது 2 பீஸாக வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் டேரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் பிளேட் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டபுள் டேப் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஏன் டபுள் டேப் போட்டு இது இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா ஸோ இதுமாரி வந்துடும். ஸோ டபுள் டேப் போட்டு ஏன் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வராது ஃப்யூச்சரில். ஸோ டபுள் டேப் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் வந்து இதுக்கு மேலே போட்டு லாக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ இதோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு இதோட லுக் எப்படி இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இது உங்கள் வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ண எப்படி இருக்கும். ஸோ உங்களோட லுக்கே மாறுது. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி நம்பர் பிளேட் நம்ம வந்து ஃபாண்ட் வந்து எப்படி பண்ணுறோம், ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறோம், நம்ம டியோவில் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், அதெல்லாம் தான் நம்ம என்டையர் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம பிரிண்ட் பண்ணி முன்னாடி காட்டியிருப்பேன் நம்பர் எம்டி நம்பரா. ஸோ இப்போ நம்ம ஸ்டிக்கரிங் பிரிண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதான் நம்ம நம்பர் பிளேட் கையில் வந்துச்சு, இப்போ ஃப்ரேம் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து இந்த பைக்கில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து இன்ஸ்டாலேஷன் போயிடுறேன். காய்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம இருக்க ஓல்டு நம்பர் பிளேட் வந்து கைட்டிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக இருக்கும், லைட்டாக பெண்டாக தான் இருக்கும். ஸோ பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுது அடிக்கடிக்கு. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணிட்டு வேண்டியதாக இருக்குது. ஸோ நார்மல் பர்சனாக அப்படியே விட்டுருவாங்க. பட் நம்ம கொஞ்சம் வண்டி வந்து எப்பவுமே லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து இப்போ நம்ம செகண்ட் இதுவும் ஸ்க்ரூவும் கைட்டிடும். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஈஸியாக தான் கைட்டிடலாம், நீங்களே பண்ணலாம் காய்ஸ், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம். சரி கைட்டிட்டோமா, கைட்டிட்டு லைட்டாக டஸ்ட் இருந்தால் மட்டும் அப்படி லைட்டாக தொடச்சி விடுங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ இந்த நம்பர் பிளேட் ஃப்ரேம் இருக்குது, இதுக்கிட்ட நம்ம நம்பர் பிளேட்டும் இருக்குது. இதை எப்படி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஈஸி தான், ரொம்ப டஃப்பான ஜாப்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்பர் பிளேட் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும், அவ்வளோதான், எதுவும் விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இது நீங்கள் கைட்டின ஸ்க்ரூவே வந்து இதில் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா வைப்ரேஷன் வரும். ஸோ நீங்கள் டைட் அதிகமாக பண்ணலாம். அதான் ஃபுல் டைட் பண்ணியாச்சு, இது ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போது இது வந்து ஃப்ரண்ட் இது முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் அதே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக பழைசு, இது வந்து போட்டு அரௌண்ட் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நம்பர் பிளேடு இது இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம போட்டு இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இது நான் கைட்டிடுறேன். ஸோ ஈஸியாக வந்து டீ போல்டு வச்சுருக்காங்க. இது வந்து 8 நம்பர் ஸ்க்ரூ, சரிங்களா. ஸோ 8 நம்பர் ஸ்க்ரூ போட்டு அழகாக கைட்டிடும். இந்த பிளேட் வந்து இப்போ ஸ்டிக்கர் பண்ணிட்டோம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃப்ரேம், சரிங்களா, பேக் ஃப்ரேமு. ஸோ இதுலேயும் வந்து நம்மளோட சேனல் பேரை வந்து போட்டாச்சு. ஸோ ஒரு இதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரேம்குள்ளே ஜஸ்ட் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு அப்படி போட்டு இது போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் வந்து இப்படி வச்சு அப்படியே டைட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது விஷயம். அந்த சைடு ஸ்க்ரூ பண்ண மாதிரி இந்த சைடும் ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. பண்ணிவிடுங்க கரெக்டாக நல்லா. ஜஸ்ட் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன் நல்லா டைட் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் லூஸ் விட்டீங்க அப்படின்னீங்கன்னா வைப்ரேஷன் வரும். ஸோ அதனால தான் நல்லா டைட் பண்ண சொல்கிறேன். இதை ஸ்டிக்கர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட சினிமேட்டிக் ஷாட் பாருங்கள், இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, போய் பார்த்துட்டோம். guys, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பைக்கும் வந்து நார்மல் இருக்க நம்பர் பிளேட்டை வேறு லெவல் லுக்கை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த பைக்குக்கு வந்து இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ காருக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கூட்டிக்கு யூஸ் பண்ணலாம், பைக்குக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா நம்பர் பிளேட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த
யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட நம்பர் பிளேட்டு வந்து இன்னும் லுக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் ஸ்லைடர், இந்த நம்பர் பிளேட்டு எல்லாமே வந்து எஸ்கே ஸ்டிக்கர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குற மாரி இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரோ வந்து எப்பயுமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் பண்ணுவார். நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து ப்ரோ பண்ணித்தரேன்னு சொன்னார். ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ரோ கடைக்கு வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே காய்ஸ், இதான் காய்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். See you guys in next video. Bye guys.